திமுக ஆட்சியில் பள்ளிக் கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை விட தவிக ஆட்சியில் குறைக்கப்பட்டதாக எழுந்த விமர்சனத்திற்கு அமைச்சர் ராஜ்மோகன் பதிலடி கொடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரனிடம் கேட்கலாம். மகேந்திரன், இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பள்ளிக்கல்வித்துறையில் கடந்த ஆட்சியில் ஒதுக்கப்பட்ட நிதியை விட தற்பொழுது நிதி குறைத்து ஒதுக்கப்பட்டிருப்பதாக முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விமர்சனம் வைத்திருந்தார். இந்நிலையில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தற்பொழுது பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். வெற்றி கழக பட்ஜெட்டே பள்ளிக்கல்விக்கு உண்மையான நிதி உயர்வை தந்திருப்பதாகவும் 2025-26 திமுக பட்ஜெட்டில் பள்ளிக்கல்விக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 46,767 கோடி ரூபாய் என்றும் இதில் இடைக்கால பட்ஜெட்டுக்கு முன்பு வரை செலவிடப்பட்ட தொகை என்று பார்த்தால் 42,351 கோடி ரூபாய் மட்டும்தான் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இடைக்கால பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் எதுவும் அறிவிக்கப்படாத நிலையில பல ஊதிய வரம்புகளையும் செலவினங்களையும் மிகை மதிப்பீடு செய்து திமுகவின் கடைசி பட்ஜெட்டான 2026-27 இடைக்கால பட்ஜெட்டில் பள்ளிக்கல்வித்துறைக்கு 48,534 கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டதாக ராஜ்மோகன் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது 2025-26 முழுமையான ஆண்டு பட்ஜெட்டில் உண்மையாக செலவு செய்யப்பட்டதை விட சுமார் 6,003 கோடி ரூபாய் உயர்த்தப்பட்டு அந்த இடைக்கால பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். காரணமற்ற இந்த உயர்வுக்கு பின்னால் இருந்தது தவறான கணக்கீடுகளும் தேவையற்ற நிதி உயர்வுகளும் மட்டுமே என்று ராஜ்மோகன் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தவறான கணக்கீடுகளாலும் தேவையற்ற நிதி உயர்வுகளால மட்டும்தான் அந்த கடந்த இடைக்கால பட்ஜெட்ல அதிக அளவில் பள்ளிக்கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும், ஆனால் தற்பொழுது முறையை ஒதுக்கப்பட்டிருப்பதாக ராஜ்மோகன் தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைந்ததும் அதை முறையாக சரி செய்து காரணமற்ற நிதி உயர்வுகளை குறைத்து 2025-26 திமுக பட்ஜெட்டில் பள்ளிக்கல்வித்துறைக்கு செலவிடப்பட்டதை விட சுமார் 2,176 கோடி ரூபாய் கூடுதலாக இந்த பட்ஜெட்ல இன்று தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்ல பள்ளிக்கல்வித்துறைக்கு 2,176 கோடி ரூபாய் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம் அளித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மகேந்திரன். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.